வணக்கம் ஹோமிஸ். எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கான்செப்ட் பார்க்கலாம் அப்படின்னா, ஏபிஐஸ், மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் ரெக்வஸ்ட் டைப்ஸ்ன்ற கான்செப்டை நம்ம பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தானே பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுக்கு நான் தேவையான செட்டப்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்பொழுதைக்கு நமக்கு தேவை வந்துட்டு ஒரு நாலேஜ் ஆஃப் ஏபிஐஸ். அதாவது நம்ம பில்ட் பண்ண போகிறது ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்டு. ஸோ அந்த பேக் எண்டில் வந்து நம்ம ஏபிஐஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஏபிஐஸ் எதுக்காக இருக்குது, என்ன ஏபிஐனா என்ன, மைக்ரோ சர்வீசஸ்னால் என்ன ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சர் எதுக்காக யூஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே தான் நமக்கு கோடில் புரியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஏபிஐஸ். சும்மா ஒரு ஃபன்னுக்காக அண்ட் ஏபிஐ டே கீப் ஸ்டாட்டிக் கண்டென்ட் அவே. பிகாஸ் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு முன்னாடி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போவோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அன் ஏபிஐ? ஸோ பேசிக்காக ஏபிஐனா என்ன? ஒரு சாதாரண அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்னு நம்ம முடிச்சிடக்கூடாது. அதாவது ஏபிஐங்கிறது கைண்ட் ஆஃப் சர்வர் கைண்ட் ஆஃப் திங். இப்போது கிளைண்ட் வந்துட்டு சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க, அதுக்கு சர்வர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்புவாங்க. இந்த இடத்துல மிடில் மேனாக ப்ளே பண்ணுறது தான் ஏபிஐ. தட் மீன்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இது என்ன பண்ணுன்னா, ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இன்னொன்று சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஏபிஐ. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போது பேசிக்காக சர்வர் இங்கே ஒன்று இருக்குது. ஓகேவா? சர்வர். இப்போது முன்னாடிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போது கிளையண்ட் இங்கே இருக்காங்க. இப்போது கிளையண்ட் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோம். அதுக்கான ரெஸ்பான்ஸாக சர்வர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாட்டிக் வெப் பேஜ், தட் மீன்ஸ் ஒரு HTML பேஜ் ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஒரு HTML பேஜை ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்துட்டு ஃபீஸிபிள் கிடையாது. அதாவது எல்லா பேஜையுமே சர்வர் என்டர் பண்ணும்போது சர்வருக்கு வந்துட்டு லோடு அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்ளம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, HTML-ஆக ரிட்டர்ன் பண்ணாமல் நான் சொன்ன மாதிரி இங்கே நடுவில் வந்துட்டு ஒரு புது லேயர். ஓகேவா? ஒரு ஏபிஐ லேயர். ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் வருது, ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஜேசான் ஃபைலாக போயிடுது. ஓகேவா? ஸோ நமக்கு சர்வருக்கு போகுது, அதே மாதிரி சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ இந்த ஏபிஐ லேயர் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு மிடில் மேனாக ஆக்ட் ஆகி இந்த சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணி விடுது. ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்கள் என்ன டெக்னாலஜி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம், பைத்தன் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த சர்வரையும் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் கிடையாது. ஏன்னா நமக்கு நடுவில் ஏபிஐ இருக்குது. ஸோ ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு டீகப்பிள் பண்ணுது. ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் டீகப்பிள் பண்ணி விட்டுருது, ரெண்டுத்தையும் பிரித்து விட்டுருது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு, எதுக்காக ஏபிஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ டேட்டா ஆக்சஸ். முதல்ல வந்துட்டு நம்ம டேட்டா வந்துட்டு டேட்டா பேஸில் இருக்கும், அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஏபிஐஸ் யூஸ் பண்ணுவோம், டேட்டா ஃபெச்சிங். அடுத்து இன்டகிரேஷன். நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆட்டோமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஃப்ளோஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏபிஐஸை. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்டப்பில் உள்ள ஒரு யூஆர்எல்லில் கிட்டப் ஆக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த இதுக்கான யூஆர்எல்லையும் நம்ம ஏபிஐ மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக்காக நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இமேஜ் பில்லராக இருக்கும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் இன்டகிரேஷன் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்துட்டு மொத்த ஏபிஐஸுமே இருக்க போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மைக்ரோ சர்வீசஸ்னால் என்ன? ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குது. ஒரு பெரிய சிஸ்டமாக இருக்கும்போது நமக்கு வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியருங்கிறது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ரீஓப்பனே பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பார்ட்டையும் தனித்தனியாக பிரித்து வைக்கிறாங்க. அதாவது மைக்ரோ சர்வீசஸாக பிரித்து வைக்கிறாங்க. மைக்ரோ சர்வீசஸ்னால் ஒன்றுமே கிடையாது, காம்பினேஷன் ஆஃப் ஏபிஐஸ். ஸோ அதுதான் மைக்ரோ சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஏபிஐஸ் மைக்ரோ சர்வீஸ்னு சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இமேஜ் எடுத்துங்க. இமேஜ் கொஞ்சம் பிளராக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏபிஐஸ். ஓகேவா? ஸோ இந்த ஏபிஐஸை ஒன்றா கம்பைன் பண்ணியிருக்கிறது தான் இது ஒரு கைண்ட் ஆஃப் மைக்ரோ சர்வீஸ். ஓகேவா? ஸோ மைக்ரோ சர்வீஸுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் ஏபிஐஸ். ஸோ இதுதான் மைக்ரோ சர்வீஸ். நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் HTTP ரெக்வஸ்ட். நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லிட்டு. இந்த ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான முக்கியமான 4 டைப் இந்த டைப்ஸ் தான். மொதல் டைப் வந்து கெட், ரிட்ரீவ் டேட்டா ஃப்ரம் தி சர்வர். நார்மலாக நீங்கள் ஒரு டேட்டா வந்துட்டு உங்களுக்கு சர்வர்லேருந்து வேணும்னா இந்த கெட் டைப் ஆஃப் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்புவீங்க. வெறும் உங்களுக்கு நீங்கள் எதையும் அனுப்புவதில்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கிளைண்ட் சைட்லேருந்து கெட் ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க. அதுவே நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணணும், நீங்கள் ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறபோது இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ரெக்வஸ்ட், கிரியேட் நியூ டேட்டா வந்து சர்வர். அதுக்கடுத்து புட் ரெக்வஸ்ட்டுங்கிறது ஆல்ரெடி ப்ரெசென்ட்டாக இருக்க டேட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு புட் ரெக்வஸ்ட் அனுப்புவீங்க. அதேமாதிரி டெலீட், நார்மல் நேம். டெலீட்டுங்கிறது ரிமூவ் டேட்டா ஃப்ரம் தி சர்வர்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே நமக்கு இப்பொழுதைக்கு தேவை. நமக்கு தேவை கெட்டு, புட்டு, போஸ்ட்டு அண்டு டெலீட். இதை தாண்டி நமக்கு எதுவும் மேக்ஸிமம் தேவை கிடையாது. ஓகேவா? ஸோ இத்தனை டைப் ஆஃப் HTTP ரெக்வஸ்ட் இருக்குது. ஸோ இந்த HTTP ரெக்வஸ்ட்னா நம்ம எங்கே செட் பண்ணுவோம் அப்படின்னா, பேக் எண்டில் வந்துட்டு நம்ம ஏபிஎஸ் பில்ட் பண்ணுவோம்ல, அந்த ஏபிஎஸ் பில்ட் பண்ணும்போது ஏபிஎஸ்க்கு என் பாயிண்ட்ஸ்னு ஒன்று பில்ட் பண்ணுவோம். அந்த என் பாயிண்ட்ஸை கிரியேட் பண்ணும்போது அந்த என் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் மூலியமாக பேக் எண்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம என் பாயிண்ட்ஸ் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த என் பாயிண்ட்ஸுக்கு டைப்ஸ் செட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் என் பாயிண்ட்டு, புட் என் பாயிண்ட்டு, போஸ்ட் என் பாயிண்ட்டு, டெலிட் என் பாயிண்ட் அந்த மாதிரி செட் பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் நமக்கு டைப்ஸ் ஆஃப் HTTP ரெக்வஸ்ட் தேவைப்படுது. ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்ஸ். இதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம கோடில் கை வச்சோம் அப்படின்னா நமக்கு புரிய ஆரம்பிக்கும். எதனால் ஏபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், எதனால் இது பண்ணுறோம் அப்படின்ட்டு. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வரைஞ்சி என்னென்ன ஏதுன்னு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி இந்த மைக்ரோ சர்வீசஸ் அண்ட் ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா டீகப்புள் பண்ணிடுது முக்கியமாக ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும். நமக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் இந்த டிபெண்டன்ஸே கிடையாது. நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் எப்படி வேணால் பில்ட் பண்ணிக்கலாம், பேக் எண்ட் எப்படி வேணால் பில்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏபிஐ கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான் பேக் எண்டில். பேக் எண்டில் ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணுறோம்னா அந்த ஏபிஐ எப்பெல்லாம் கால் பண்ணுறோமோ நமக்கு ஃப்ரண்ட் எண்டில் டேட்டா கிடைக்கும், நம்ம டேட்டாவே அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ ஏன் நான் இதில் நடத்தினேன் அப்படின்னா, இப்போ நான் டேரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு என் பாயிண்ட்ஸ்னால் என்ன இதுன்னு நான் டேரெக்டாக வந்துட்டு கெட்டு போஸ்ட்டுன்னு போய் கோடிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நான் நடத்தினேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.